நம்ம வீட்டில் தரித்திரம் நீங்கி மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரியறதுக்காக ஒன்று செய்யணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வெள்ளிக்கிழமை இந்த 3 பொருட்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, 3 மிளகு, கொஞ்சமாக வசம்பு. இது 3த்தையுமே அந்த ஒரு எல்லோ கலர் கிளாத்தில் வச்சு முடிச்சு போட்டு வச்சுட்டு, மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதுக்கு தீபதூப ஆராதனைலாம் காமிச்சதுக்கப்புறம் அது நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் வச்சு பச்சை கற்பூரம் கொஞ்சமாக நெய் விட்டு அதை எரிய வச்சிடணும். கொஞ்சம் எரிஞ்சு வரும்பொழுது பார்த்திங்கன்னா தேன் வந்து அந்த அக்னியை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக நெருப்பு குளிர்ந்ததும் அதிலிருந்து வர புகையை வந்து நம்ம வீடு முழுவதும் வந்து காமிக்கலாம். நிலைவாசல்லேருந்து பூஜை அறை ஃபுல்லாகவே காமிச்சிட்டு அந்த தூபக்கால் முன்னாடி நம்ம அமர்ந்து நமக்கு இருக்கிற வேண்டிய பிரச்சனைகள் இதெல்லாமே தீரணும்னு சொல்லிட்டு மனதார மகாலட்சுமியை வேண்டிக்கங்க. இது போல் நீங்கள் தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு இருக்கிற பண கஷ்டம் வந்து நீங்கள் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.